விளையாட்டு துறையின் சார்பாக தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய ஆனந்தம் அவர்களே, வருகை இருந்து சிறப்பித்திருக்கின்ற வேளச்சேரி மேற்கு பகுதி செயலாளர் சேகர் அவர்களே, மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன் அவர்களே, வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, நமது சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்களே, பிரபாகர் ராஜா அவர்களே, அரவிந்த் ரமேஷ் அவர்களே, நமது மகேஷ்குமார் துணை மேயர் அன்பிற்கினிய மகேஷ்குமார் அவர்களே, காசி முத்துமாணிக்கம் உள்ளிட்ட கழக முன்னோடி பெருமக்களே, அருமையாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களோடு அமைச்சராக, மாவட்ட கழக செயலாளராக, தெற்கு பகுதியிலே என்ன பிரச்சனை என்றாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை அழைத்து இதை போய் பார்த்து வா என்று தங்கபாண்டியனை அனுப்புவார். நான் கட்சியில் இருக்கிற பிரச்சனை இந்த 10 மாவட்டங்களில் எது இருந்தாலும், நல்லது இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, தலைவர் அவரை அழைத்து உடனடியாக சரி செய்து எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, தொடர்ந்து கழகத்திற்கு வலுவூட்டிய அந்த காரணத்தால் தங்கபாண்டியன் அவர்கள் செய்த பணிதான் தமிழச்சி அவர்கள் 2வது முறையாக இங்க எம்பியாக வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. நானும் அவரு பெஞ்ச்மேட் என்று சொல்வார்களே, நானும் அவரும் அருகில் உட்கார்ந்து சட்டமன்றத்திலே தலைவர் கீழ் பணியாற்றியவர்கள், மாவட்ட செயலாளராக பணியாற்றியவர். மிக சிறப்பாக இந்த கழகத்தை அவர் உருவாக்குவதிலே பெரும்பங்கு கொண்டவர். அதனால்தான் தமிழச்சி எம்பி அவருடைய தம்பி இன்றைக்கு நிதித்துறை அமைச்சராக, சட்டமன்றத்திலே அமைச்சர்கள் எல்லாம் சிறந்த வகையிலே பேசக்கூடிய ஒரு சிறந்த அமைச்சராக இன்றைக்கு விளங்கி இருக்கிறார்கள். எடுத்த காரியத்தை தெளிவாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் செய்யக்கூடிய நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் மற்றும் அவருடைய சுற்றுச்சூழல் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொன்னால், இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த கழகத்திற்கு உழைத்தவர் தங்கபாண்டியன். அவருடைய வாரிசால் தான் இன்றைக்கு இவர்களெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய பேர் இந்த கழகத்திலே எப்படி பணியாற்றி இருப்பார்கள் என்றதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் இங்கு அமர்ந்திருக்கிறார், எனக்கு பின்னால் அவர் பேச இருக்கிறார். நம்முடைய ஆனந்தம் அவர்கள் சொல்கிற போது நீங்கள் அதை அப்புறம் பேசு என்று சொன்னார்கள். தான் சட்டமன்றத்திலே பேசுகிற போது நமது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் அழகிரி அவர்களும் பேசுவார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திருப்பூர் எம்பி பேசுவார். ஒவ்வொருத்தரும் சட்டமன்றத்திலே பேசுவார். முதலமைச்சர் கலைஞர் அமர்ந்து இவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனித்து மிக சிறப்பாக மற்றவர்கள்லாம் எப்படி, என்ன பிரச்சனை, எப்படி எடுத்து வைக்கிறார் என்பதை பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் அவர் திமுக தலைவர்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கிற சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் பேச இருக்கிறார்கள். அமைச்சர் வர இருக்கிறார், உங்களுடைய மாவட்ட செயலாளர் வர இருக்கிறார். நம்முடைய அண்ணன் தயாநிதி மாறன், இங்கு நம்முடைய சகோதரர் தயாநிதி மாறன் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், பாராளுமன்றத்திலே மற்றவர் நல்ல திறமையாக 4வது 5வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மிக சிறப்பாக தலைவர் என்ன நினைக்கிறாரோ, தளபதி என்ன நினைக்கிறாரோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல், ஆனால் இவர் மாதிரி வேகமா எல்லாம் பேச முடியாது. அப்படி பேசுற தயாநிதி மாறன் மிக தெளிவாக இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். அண்ணன் மாறன் அவர்கள் தான் நாங்கள்லாம் அமைச்சராக வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம். மாறன் அவர்கள் கட்சியை எந்த இடத்திலும் முன்னணியிலே வர மாட்டார். ஆனால் கட்சியிலே யார் சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டால் பாராட்டுவார். தவறு செய்தால் உடனடியாக அவர் மாதிரி தண்டனை கொடுப்பதற்கு யாரும் இருக்காது. அப்படி ஒரு துறை மாதிரி நம்முடைய இயக்கத்திலே பணியாற்றியவர். அவருடைய வகுத்து தந்த பாதையில தான் கழகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி மாறன் அவர்களுடைய உழைத்த உழைப்பு தான் தயாநிதி மாறன், சகோதரி தயாநிதி மாறன் 5வது முறையாகவும் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். எனவே இந்த கழகத்திலே யார் யாரெல்லாம் எப்படி சிரமப்பட்டு உழைத்தார்களோ அவருடைய வாரிசுகள் இந்த கழகத்திலே தொடர்ந்து பல நல்ல பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறார்கள். நான் சொல்லும்போது சொன்னேன், திருநெல்வேலியில பேசும்போது சொன்னேன், அங்க இருக்கிற செயல்வீரர்கள் கூட்டத்திலே கழகத்தை நம்பி பணியாற்றியவர்கள் நிச்சயமாக கழகம் ஒரு நல்ல வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கும் என்று நான் சொன்னேன். அதை தான் இந்த தளபதி அவருடைய பிறந்த நாள் விழாவிலே கழக தோழர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். வந்திருக்கிற பொதுமக்களுக்கு தளபதி அவர்கள் என்னென்ன பணியாற்றி இருக்கிறார்,
எப்படி இந்த 4 ஆண்டு காலத்திலே என்ன பணியாற்றியிருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லலாம். ஒரு இப்போது அருகில் உட்கார்ந்த அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னார்கள், சில பேர் இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்தவுடன் இந்த மக்கள் எல்லாம் அவர்களை நம்பி செல்கிறார்கள். அப்படி செல்கிற போது அது எதை நம்பி போகிறார்கள் என்று ஆதங்கமாக அவர் பேசினார். ஆம், ஒரு கட்சியிலே கலைஞர் தலைவர் கீழே கிட்ட 40 ஆண்டு காலம் கீழே தொண்டனாக பணியாற்றினார்கள். இளைஞரணி செயலாளராக மட்டுமல்ல, சிறை செல்வதாக மட்டுமல்ல, பல்வேறு பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு கலைஞருக்கு உறுதுணையாக பணியாற்றிய காரணத்தால் தான் தளபதி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர், அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர், முதலமைச்சர் என்று வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த கழகத்திலே அவர் உழைத்த உழைப்பு தான், மக்களுக்காக உழைத்ததுதான். இந்த பீட்டர் அல்போன்ஸ் ஆதங்கப்பட்டார். இவ்வளவு காலம் 40 ஆண்டு காலம் உழைத்தவர் சட்டமன்ற முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் ஒரு சாதாரண ஆள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார், உடனடியாக இந்த மக்கள் எல்லாம் செல்கிறார்கள், அவர்களை நம்பி செல்கிறார்களே, எந்த வகை என்று ஆதங்கப்பட்டது சரியான உண்மை. எனவேதான் இங்கு நம்முடைய தளபதி அவர்களை பொறுத்தளவு இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாம் அமைப்பு பகுதி செயலாளர் இருக்கிறார்கள், வட்ட செயலாளரும் இருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து இளைஞரிலிருந்து நான் 40 ஆண்டு காலம் அவரை நான் கவனித்து வந்திருக்கிறேன். படிப்படியாக அவருடைய உழைப்பு என்பது வேறு யாராலும் அந்த உழைப்பை தர முடியாது என்ற காரணத்தால் தான் அவர் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார். எனவே அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிற போது ஒரு பேரிலே பிறந்தநாள் விழா கொண்டாடினால் அவர் ஏதாவது இந்த மக்களுக்கு நன்மை செய்திருக்க வேண்டும், இந்த மக்களுக்காக தியாகங்களை செய்திருக்க வேண்டும். அப்படி தியாகங்களை செய்த காரணத்தால் தான், நன்மை செய்த காரணத்தால் தான் 4 ஆண்டு காலம் இந்த முதலமைச்சராக எவ்வளவோ அவரை ஏசி பார்க்கிறார்கள், பேசி பார்க்கிறார்கள். ஆனால் போட்டியிட்ட தேர்தல் எல்லாம் 2014 இருந்து இதுவரை கடந்த 9 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலுமே தளபதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் எதிரி கூட ஆச்சரியப்படுகிறான். நாங்கள் பட்டென்று பதில் சொல்வார்கள். இவ்வளவு தரக்குறைவாக இவரை விமர்சனம் செய்வது கூட அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நான் இந்த காரியத்தை மக்களுக்காக செய்கிறேன் என்ற அந்த காரணத்தால் தான் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவருக்கு பிறந்த நாள் விழா மேடையில் விட்டிருக்கிற கணபதி அவர்கள், இங்க நமது ரமேஷ் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த வட்ட செயலாளராக பணியாற்றி, பகுதி செயலாளராக பணியாற்றி, கழகத்திலே ஒரு பெயர் எடுத்த காரணத்தால் தான் அந்த இடத்திற்கு வர முடியும். எனவே இங்கு பணியாற்றுகிற அத்தனை பேருமே கழகத்திற்கு சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இந்த கழகம் நல்ல வாய்ப்பை தரும் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இங்கு விளையாட்டுத்துறை சார்பாக தயாநிதி மாறன் அவர்கள் படி அந்த வேலைக்கு வந்திருக்கிறார்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், விளையாட்டுத்துறையும் நம்முடைய முதலமைச்சர் காலத்திலே சிறப்பாக விளங்கி இருக்கிறது. முதலமைச்சர் உழைத்தார், கட்சிக்கு உழைத்தார், கலைஞருக்கு உழைத்தார் என்பதை காட்டிலும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது, தலைவர் இருக்கும்போது பல பிரச்சனைகளை, இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்ற அந்த முயற்சியை எதிர்கட்சிகள் அங்கிருக்கு எடுக்கிற போது, மத்திய அரசு எடுக்கின்ற போது அதை உறுதியாக எடுத்து நின்று பெரியார் வழியிலே, அண்ணா வழியிலே, கலைஞர் வழியிலே, அவர்கள் இல்லை என்றாலும் இந்த மூவருடைய வழியிலே இன்றைக்கும் தலைவராக பரிணமித்து மிக சிறப்பாக தமிழ்நாட்டிலே காவல் தெய்வமாக இருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட டங்ஷன் சுரங்கம் அதை தோண்டுவதற்கு வந்த போது கிளர்ந்து எழுந்தார். நீங்கெல்லாம் எதிர்கட்சியெல்லாம் கேட்டார், அவர் பழனிசாமி எல்லாம் கேட்டார், இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்கன்னு. கடிதம் எழுதினோம், அவர்கள் இதுவரை ஏலம் விடவில்லை, இப்ப ஏலம் எடுத்து தோண்ட வருகிறார்கள் என்ற போது, நான் முதலமைச்சராக இருக்கிறவரை அந்த பிரச்சனை ஒன்றிய அரசு வந்தாலும் செய்ய முடியாது என்று அப்படி வார்த்தையை அவர் சொன்னார்கள். இப்போது கூட இப்பெல்லாம் மொழி பிரச்சனை பற்றி தயாநிதி மாறன் அவர்கள் மிக சிறப்பாக இங்க எடுத்து சொன்னார்கள். மொழி பிரச்சனை, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய உயிர் கொள்கை, நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்ததோடு மட்டுமல்ல, 2000 கோடி வந்தாலும் அதை தரவில்லை என்று சொன்னாலும் கூட 10,000 கோடி தந்தாலும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 2000 கோடி தேவையில்லை, நாங்கள் தேவையில்லை என்று சொல்லவில்லை, தரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமாக ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்கிற இன்றைக்கு முதலமைச்சர் என்று சொன்னால், இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களே சொல்கிறார்கள், நீங்கள் தளபதி சொன்னால்தான் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் கேட்பார்கள், நீங்கள் முன்னின்று நடத்துங்கள் ஒன்றிய அரசை எதிர்ப்பதற்கு என்று ஒரு இந்திய அளவிலே ஒரு நம்பிக்கையான தலைவராக நம்முடைய முதலமைச்சர் வந்திருக்கிறார். அவருக்கு தான் இந்த பிறந்தநாள் விழா. கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 10 கூட்டம் 12 கூட்டம் நம்முடைய பிறந்தநாள் விழா நடத்தி இருக்கிறோம். ஆனால் மாசு அவர்கள் தினந்தோறும் ஒரு கூட்டம் என்ற வகையிலே ஒவ்வொரு பகுதியிலே நடந்து முதலமைச்சருக்கு இன்றைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னையெல்லாம் இங்கு மேடையில தமிழச்சி அவர்கள் எப்படி பேசுவார்கள் உங்களுக்கு நல்லாக தெரியும். தயாநிதி மாறன் இன்றைக்கு பிரமாதமாக இங்கு பேசினார். பின்னர் பீட்டர் அல்போன்ஸ் பேசியெல்லாம் கேட்டிருக்கிறேன். எங்களுக்கு உங்களை மாதிரி இப்போ இந்த ஆனந்தன் கூட்டம் தயாரிக்கிறாரல்ல,
இதே மாதிரி 100 கூட்டம் தயார் பண்ண சொன்னாலும் நான் உடனடியாக அதை செய்வதற்கு எனக்கு கலைஞர் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார். கூட்டங்களை நடத்துவது, தொண்டராக இருந்து வேலை செய்வது என்பது எங்களுக்கு எளிது. ஆனால் மைக்கு முன்னால் நின்று பேசுவது என்று சொன்னால் அது அவ்வளவு தூரம் சரியாக இருக்காது. நான் கூட சுப்பிரமணியன் சொன்னா, ஏன் சுப்பிரமணியன் என்ன போய் கூப்பிட்டு இருக்கிற, கூட்டம் போட சொல்லு, நான் வந்து கூட்டம் போடுறேன்னு சொன்னேன். இருந்தாலும் சுப்பிரமணியன் அவர்கள் மிக சிறப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையில நான் எல்லா அமைச்சரையும் பார்த்திருக்கிறேன். மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய இந்த பகுதியில், தென் சென்னை பகுதியில் இருக்கிறவர்கள் உள்ளபடியே நீங்க வட சென்னையில வெற்றி பெறுவதும் சரி, மத்திய சென்னையில வெற்றி பெறுவதெல்லாம் கழகம். தென் சென்னையில வெற்றி பெறுவதுதான் கழகத்தினுடைய உண்மையான பலம். நீங்கள் தென் சென்னையில, நாங்கள் அனுபவபூர்வமாக சொல்கிறோம், என்னை விட்டால் எங்க பகுதியில நான் அனைத்திலும் 100% வெற்றி காண்பேன். கழகம் தான் அந்த அளவிலே வெற்றி பெறும். அந்த அளவிற்கு ஏன் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், 96 to 2001 கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். 60 மாசம் முதலமைச்சர், 50 முறை திருச்சிக்கு வந்திருக்கிறார். நம்முடைய இப்போதைய முதலமைச்சர், இந்த 4 ஆண்டு கால முதலமைச்சர் கிட்டத்தட்ட 50 மாதம் ஆகிறது. கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேல் வந்திருக்கிறார்கள். முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அந்த நகரத்திற்கு வருகிற போது தொண்டர்கள் போய் சந்திக்கிறார்கள். தொண்டர்களுக்கு உற்சாகம் வருகிறது. பல நல்ல காரியங்கள் நடைபெறுகிறது. கலைஞர் காலத்திலும் சரி, தளபதி காலத்திலும் சரி, திருச்சியில் நடைபெற்ற போது ஒரு பெரிய நல்ல காரியம் நடந்ததே இல்லை. அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், அனைத்து இடங்களிலும் 100க்கு 100% கழகம் போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கார் சொன்னால், அவருடைய உழைப்பு, அங்க வந்திருக்கிற ஆதரவு தருவதுதான் அந்த விளைப்பு. எனவே தென் சென்னையில் இருக்கிற கழக தோழர்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்ந்து நாங்க இப்ப திருச்சியில கூட்டம் போட சொன்னாங்க. 10 கூட்டம் தான் நம்ம கலைஞர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடத்துறோம். மற்ற கூட்டங்கள்லாம் உடனே அவங்கவுங்க அந்தந்த பகுதியில் நடத்துறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கிற கழக தோழர்கள், மாவட்ட செயலாளர் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். மிக சிறப்பாக கழகத்தை வளர்த்தெடுப்பதிலே நல்ல முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் நான் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் என்று படிப்படியாக வந்திருக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்குலாம் நாங்கள் எந்த காலத்தில் இல்லை. மாநாடு நடத்துவோம். அவர் சொன்னது, கலைஞர் என்ன சொன்னாரோ, தளபதி என்ன சொன்னாரோ அந்த வேலையை செய்வோம். அதை சிறப்பாக செய்வோம். இப்படி வட்ட கழகம் தோறும் கழகத்தை வளர்த்தெடுப்பதற்காக நம்முடைய செயலாளர் பிரதிநிதிகள், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் இங்கு மத்தியில அமைச்சராக இருந்தார் மாறன். அவர் இங்க பேசுகிற போது சொன்னார், இந்த மொழி பிரச்சனை பற்றி மிக சிறப்பாக சொன்னார். அந்த மொழி பிரச்சனையிலே நாம் அதிலே கொஞ்சம் ஏமாந்தால் நம்முடைய இனமே அழிந்துவிடும் என்று அவர் சொல்வதை மற்றவர் எல்லாம் திமுகவை கேட்டால் சொன்னார். முதலமைச்சர் கலைஞரை சொன்னால் எப்ப பார்த்தாலும் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பேசுவார் என்று அவரை கிண்டல் செய்வார்கள். மொழி பிரச்சனை பெற்றால் எங்களுக்கு வேற வேலையே இல்லை, இந்திய முடியாதுன்னு சொன்னார். எங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுல போய் நாங்க எப்படி வேலை செய்யறதுலாம் கேட்பார்கள். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு இந்தி படித்த யாரும் அங்க வேலை இல்லாமல் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இங்க வந்துட்டான். அவன் இந்தி தெரிஞ்ச தாய்மொழியா பண்ணவங்க கூட அங்க வேலை இல்லை, அவங்களால பிழைக்க முடியல. இவங்க அரசியல் பண்றதுக்காக நம்மளை வந்து இதைப்படி அதைப்படின்னு சொல்லி நமக்கு தர பணத்தை, ஒரு நெருக்கடியை உண்டு பண்றாங்க. ஒன்றிய அரசு கழகம் ஆட்சியிலே இவ்வளவு சிறப்பாக இருக்கிற இந்த ஆட்சிக்கு பண நெருக்கடியை உண்டு பண்ணி இந்த ஆட்சியினுடைய கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்று செய்கிறார்கள் ஒன்றிய அரசிலே. அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. நம்முடைய அரசு, தமிழச்சினுடைய தம்பி அரசு அவர்கள், நீதித்துறை அமைச்சர் சொன்னார் சட்டமன்றத்திலே, 1 ரூபாய் வரி கட்டுகிறோம், எங்களுக்கு தருவது வெறும் 29 பைசா தான். ஆனால் 1 ரூபாய் வரி கட்டுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே அவர்களுக்கு 3 ரூபாய் 45 காசு ஒன்றிய அரசு தருகிறது. எங்களுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று எடுத்து சொன்ன பிறகுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற தோழர்கள் அதை விழித்துக் கொண்டார்கள். அரசெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு இதை எடுத்து வைக்கிற கூட திமுக அமைச்சர் தான் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு ஒன்றியத்திலே. எனவே ஒன்றியத்தை நீங்கள் பார்த்தால் பிஜேபி இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு மிருக பலத்தோடு நம்மை பார்த்து, கவர்னர் இருக்கிறார், கவர்னரும் நமக்கு எதிர்ப்பாக தான் செயல்படுகிறார். யார் எதிர்ப்பாக செயல்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து இந்த ஆட்சி நல்ல முறையிலே நடத்தி கொண்டு வருகிறார்கள். சென்னைக்கெல்லாம் சொன்னும் போது, நகராட்சி துறையிலே, சென்னை மாநகராட்சியிலே இதுவரை இது போல பணிகள் நடைபெற்றது இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அத்தனை பணிகளும் சென்னை மாநகராட்சியில மக்களுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தளபதி அவர்கள். குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது அனைத்து மக்களுக்காக, கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு கூட
நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கு அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது பட்ஜெட் கூட்டம் கூட போடப்பட்டிருக்கிறது. நான் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். கலைஞர் நான் 3 முறை அமைச்சராக இருந்திருக்கிறேன். இவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். இந்த நேரத்திலும் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கலைஞர் காலத்திலெல்லாம் அரசிலே பணம் நிறைய இருந்தது. ஒன்றிய அரசு உரிய தொகையை தந்தது. நினைத்த காரியத்தை செயல்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு எப்படி என்று சொன்னால், ஒன்றிய அரசு நம்மளை செயல்படுத்தவே விடுறதில்லை. நீ கல்விக்கு மட்டும் பணம் அல்ல, மெட்ரோவுக்கு கூட போய் கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கிறது. மெட்ரோவுக்கு கூட எல்லா பணிகளையும் கேட்டுதான். எங்களுக்கு கூட நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன் எங்கள் துறைக்கு. எனவேதான் எவ்வளவு ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்தாலும் கூட கலைஞர் அனுபவம் வேறு. தளபதி அவர்கள் இந்த குறுகிய காலத்திலே அவரை மிஞ்சுகிற அளவுக்கு மிக சிறப்பாக இந்த ஆட்சியை கொண்டு செல்கிறார்கள். அது எப்படி, அது எவ்வளவோ யார் என்றெல்லாம் பேசுறாரு. ஆட்சியில புதுசா கட்சிக்கு வந்தவன் நடத்துறான். ஒரு ஆள் நம்மளை திட்டத்துக்கே கட்சி நடத்திட்டு இருக்கிறான். காலையில இருந்துச்சு சாயந்தரம் வரைக்கும் தளபதியை திட்டத்துக்கே ஒருத்தர் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியை கிட்டத்தட்ட 9 வருஷமா நிலைச்சு வச்சிருக்கிறாருன்னா தளபதியினுடைய நீக்கு போக்காக அந்த கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய அனுசரித்து செய்கிற காரணத்தால் தான் இந்த கூட்டணி பிளக்க யாராலும் முடியவில்லை. அந்த கூட்டணி இருக்கிறது. மேலெல்லாம் எவ்வளவோ கூட்டணி இருக்கிறது. அவர்கள் எல்லாம் சேர பார்க்கிறார்கள். இங்க இருக்கிற பொதுமக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி மக்கள் பணிகளை செய்கிற முதலமைச்சர் இப்படி தினந்தோறும் என்ன உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட ஒரு நாள் கூட அவர் ஓய்வு எடுக்காமல் பணியாற்றுகிற ஒரு முதலமைச்சர். ஒரு காலத்தில் 4 ஆண்டு காலம் அவர்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருக்கிறார், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 4 ஆண்டு காலம் எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற பணிகளை காட்டிலும் 100%, 200% மக்கள் பணியாற்றுகின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு நீங்கள் என்றைக்கும் இந்த கழக தோழர்கள் இது வருகிற காலத்தில் இப்போது செயல்படுவதை காட்டிலும் சிறப்பாக செயல்படுத்தி கலைஞர் தம்முடைய தளபதி அவர்களை மீண்டும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்று சொல்கிற வகையிலே நாம் பணியாற்ற வேண்டும். பொதுமக்கள் வந்திருக்கிற பொதுமக்களும் அதுக்கு ஆதரவளிக்க வேண்டும். இப்படி ஒரு நல்லதொரு ஆட்சியை தந்திருக்கிற தளபதி வாழ்க, வாழ்க தளபதி என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம், நன்றி.